Hello students, welcome back to Sapphire Blue Chem Spark. இன்னைக்கு செஷன்ல நாம ஸ்டேட் போர்ட் கிளாஸ் 12 அவங்களுக்கான கெமிஸ்ட்ரி கொஸ்டின் பேப்பர் சால்வ் பண்ண போறேன். ஸோ என்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா மாடல் பேப்பரையும் சால்வ் பண்ணலாம்னு இருக்கேன். ஸோ இந்த வீடியோவை நீங்க பார்க்கறது மூலமா எப்படி ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் திங்க் பண்ணணும், எப்படி கரெக்டான ஆன்சரை ஒரு மல்டிபிள் சாய்ஸா இருந்தா சூஸ் பண்ணணும், அதே ஒரு டிஸ்கிரிப்டிவ் ஆன்சரா இருந்ததுன்னா எப்படி நட்ஷெல்லா ஆன்சர் எழுதணும், இதை நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ இன்னைக்கு நாம ஒரு ஹாஃப் அலி கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் நான் எம்சிக்யூ சால்வ் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எஸ், நமக்கு கொடுத்துருக்கிற ஆப்ஷன் பாத்தீங்கன்னா இதுதான் நமக்கு கொடுத்துருக்கிற ஆப்ஷன். ஸோ இதுல நீங்க எலமெண்ட்டை பார்க்கணும், மெட்டல்ஸ் நம்ம அப்சர்வ் பண்ணணும். லெட், அலுமினியம், ஜிங்க், அயன் இவங்களோட சீரீஸ் பார்த்தோம்னு சொன்னா இந்த மோஸ்ட் ரியாக்டிவ் மெட்டல் அலுமினியம், அதுக்கப்புறமா ஜிங்க் அப்புறம் அயனுக்கு அப்புறம் தான் லெட் வரும். அப்ப மோஸ்ட் ரியாக்டிவ் மெட்டலுக்கு நாம கார்பனை ரெடியூசிங் ஏஜென்ட்டா யூஸ் பண்ண முடியாது. அப்ப கரெக்டான ஆன்சர் யாருன்னா Al2O3, the alumina that cannot be reduced by carbon கண்டுபிடிச்சிடலாம். செகண்ட் கொஸ்டின் என்னன்னா, which of the following is the inorganic benzene? இந்த கொஸ்டின் நமக்கு பி பிளாக் 1 அதுல இருந்து வர்ற கொஸ்டின். போரசின்னு சொல்லலாம் அல்லது போரசோல்னு சொல்லலாம். B3N3H6 அவங்க தான் இன்ஆர்கானிக் பென்சீன் நாம சொல்லுவோம். தேர்ட் கொஸ்டின் என்னன்னா, the basicity of pyrophosphoric acid. pyrophosphoric acid formula H4P2O7. ஒரு காம்பவுண்டோட பேசிசிட்டியை கால்குலேட் பண்ணணும்னா நமக்கு அதோட ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சிருக்கணும். ஆக்சுவலா ஸ்ட்ரக்சர் ஆஃப் த பைரோபாஸ்பாரிக் ஆசிட் இஸ், இதுதான் பைரோபாஸ்பாரிக் ஆசிடோட ஸ்ட்ரக்சர். இதை நம்ம ஆக்சோ ஆசிட்ஸ் ஆஃப் பாஸ்பரஸ்னு சொல்லுவோம். இந்த ஸ்ட்ரக்சர்ல எத்தனை POH பாண்ட் இருக்குன்னு பார்க்கணும். இந்த POH பாண்ட் தான் அந்த காம்பவுண்டோட பேசிசிட்டி ஆஃப் an ஆசிட். எத்தனை POH பாண்ட்? 1 2 3 4. அப்போ பைரோபாஸ்பாரிக் ஆசிட் இஸ் டெட்ரா பேசிக் ஆசிட். அப்போ பேசிசிட்டி ஆஃப் திஸ் ஆசிட் இஸ் 4 அப்படின்னு நம்ம ஆன்சர் எழுதிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், which of the following is colorless? ஸோ கொடுத்திருக்கிற காம்பவுண்ட்ல யாரு கலர்லெஸ்னு கண்டுபிடிக்க சொல்றாங்க. கலர்லெஸ்னா என்ன அர்த்தம்? டி ஆர்பிட்டல் ஒன்னு 0 எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை வச்சிருக்கணும், இல்லைன்னா டி ஆர்பிட்டல் 10 எலக்ட்ரானையும் வச்சிருக்கணும். அப்போ டி ஆர்பிட்டல் எம்டியாவோ அல்லது ஃபுல்லி ஃபில்டாவோ இருந்ததுன்னா அவங்கள நாம கலர்லெஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இவங்கள நாம ஃபர்ஸ்ட் டி ஆர்பிட்டல்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரானை பார்க்கணும். இதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 3d10 4s2. Fe3+ க்கு போனீங்கன்னா that is 3d5 4s0. CO2+ எடுத்தீங்கன்னா that is 3d7 4s0. நிக்கல் 2+ எடுத்தீங்கன்னா 3d8 4s0ன்னு கிடைக்கும். Fe3+, CO2+, Na2+, இவங்களோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை பார்த்தோம்னா 3d5 3d7 3d8. அப்ப இவங்க எல்லாரும் பார்ஷியலி ஃபில்டு டி ஆர்பிட்டல். பட் ஜிங்க்ல பார்த்தோம்னா டி ஆர்பிட்டல் நமக்கு ஃபுல்லி ஃபில்டா இருக்கு. அப்ப இந்த கான்செப்ட் படி எம்டியாவோ ஃபுல்லி ஃபில்டாவோ டி ஆர்பிட்டல் இருந்தா அவங்க கலர்லெஸ். அப்ப கலர்லெஸ் சப்ஸ்டன்ஸ் யாரா இருப்பாங்க? Zinc is the colorless ion. Next question, a magnetic moment of 1.73 Bohr magneton will be shown by 4 complexes கொடுத்திருக்காங்க. இந்த காம்ப்ளெக்சஸ்ல யாருக்கு மேக்னெட்டிக் மொமெண்ட் 1.73 இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலா மேக்னெட்டிக் மொமெண்ட் கால்குலேட் பண்றதுக்கான ஃபார்முலா μs = n(n+2) போர் மேக்னெட்டான். இங்க என்னன்றது நம்பர் ஆஃப் அன்பார்ட் எலக்ட்ரானா இருக்கும். இந்த 1.73 எப்ப கிடைக்கும்னா இந்த n(n+2) = √3 இருக்கிற போது நமக்கு 1.73 கிடைக்கும். அப்ப √3 அப்படின்னா என்னோட வேல்யூ 1ன்னு இருக்கணும். அதாவது அந்த காம்ப்ளெக்சஸ்ல டி ஆர்பிட்டல்ல ஒரே ஒரு சிங்கிள் அன்பார்ட் எலக்ட்ரான் இருக்கிறவங்க நமக்கு இந்த மேக்னெட்டிக் மொமெண்ட்டை கொடுப்பாங்க. அப்ப அதை நாம கண்டுபிடிக்கணும். இப்ப டைட்டானியம் டெட்ரா குளோரைடு, டைட்டானியம்க்கு பார்த்தோம்னு சொன்னா தட் இஸ் Ti4+ ஸ்டேட். இங்க இவங்களோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 3d04s0. ஏன்னா டைட்டானியம் 22 3d2 4s2 இருக்கும். 2 ஆர்பிட்டல் இருக்கிற எலக்ட்ரானும் வெளியில போயிடுவாங்க. அப்ப இது எம்டி ஆயிடும். அப்ப இதனுடைய மேக்னெட்டிக் மொமெண்ட் நமக்கு 0 ஆயிடும். அதே நாம கோபால்ட் ஹெக்ஸா குளோரைடு, இந்த காம்ப்ளெக்ஸ்ல பார்த்தோம்னா இதோட ஓவரால் சார்ஜ் 4- கொடுத்திருக்காங்க. அப்ப இங்க கோபால்ட்டோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் 2ன்னு இருக்கும். அப்போ
கோபால்ட்டுக்கு நாம எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இந்த ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல ரெப்ரசன்ட் பண்ணோம்னா தட் வில் பி 3d7 இருக்கும். இப்போ இந்த 3d7 நாம எலக்ட்ரானை ஃபில் பண்ணோம்னு சொன்னா we may find 1 2 3 4 5 6 7 இங்க நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான் 3 வந்துருது. அப்ப this is not the complex. இதே நாம காப்பர் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா காப்பர் 2+ இருக்காங்களா, இவங்களோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் காப்பர் 2+, that makes 3d9 4s0 இருக்கும். அப்ப 3d9க்கு நாம எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் கொடுத்தோம்னா d ஆர்பிட்டல்ல 1 2 3 4 5 6 7 8 9. இப்ப இவங்களுக்கு தான் ஒரே ஒரு அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்கு. அப்ப n = 1 நான் சப்ஸ்டிடியூட் பண்ணினா 1 1 + 2 3 of 1 3 னு மாறும். அப்ப √3 = 1.73 னு கிடைச்சிரும். அப்ப கொடுத்திருக்கிற காம்ப்ளெக்ஸ்ல டெட்ராமைன் காப்பர் 2+ அயான்ல தான் ஒரே ஒரு எலக்ட்ரான் d ஆர்பிட்டல்ல பிரசன்ட் ஆகி இருக்கு. அப்ப the correct answer is C னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் क्वेश्चन, number of atoms in one unit cell of FCC. FCCன்றது face centered cubic crystal lattice. இதுல பார்த்தோம்னு சொன்னா ஃபேசஸ்லயும் ஆட்டம்ஸ் இருக்கும், கார்னர்லயும் ஆட்டம் இருக்கும். கார்னர் 8 கார்னர் இருக்கும். ஒவ்வொரு கார்னர் ஆட்டமும் 8 more யூனிட் செல்லோட ஷேர் ஆகும். அப்ப 8 × 1/8. ஃபேஷியல் ஆட்டம் 2 more யூனிட் செல்லோட ஷேர் ஆகும். அப்ப டோட்டலா 6 ஃபேசஸ் இருக்கும். அவங்க ஷேர் பண்ற யூனிட் செல் 2. அப்ப இவங்க ரெண்டு பேரையும் நீங்க ஆட் பண்ணீங்கன்னா 1 + 3 கிடைக்கும். that is equal to 4. so the answer is 4. next question, if 75% of first order reaction was completed in 60 minutes, then 50% of the same reaction under same condition எவ்வளவு நேரத்துல கம்ப்ளீட் ஆகும்னு கேக்குறாங்க. அப்ப நமக்கு 60 மினிட்ஸ்ல 75% கம்ப்ளீட் ஆகுது. அப்ப இதுல இருந்து நம்ம k கால்குலேட் பண்ணலாம். k கால்குலேட் பண்ண பின்னால இங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா 50% கேட்டிருக்காங்க. இந்த 50%ன்றது ஆக்சுவலா t half of the reaction. சோ நம்ம இதுலயே நாம எப்படி பண்ணலாம்னு சொன்னா இந்த மாதிரி क्वेश्चनக்கு சோ 100ல இருந்து 50% போற போது அந்த டைம் நான் x மினிட்னு எடுத்துக்கலாம். இப்போ இந்த 50ல இருந்து திரும்ப அது 50% ரெடியூஸ் ஆகணும். அப்ப 50ல இருந்து 25% போற போது நான் அதை x + x ன்னு எடுத்துக்கலாம். இந்த xன்றது எனக்கு t half. அப்போ 100 to 50 இங்க எனக்கு 50% ஃபார்ம் ஆகுது. 50 to 25% அது 25% ஃபார்ம் ஆகுது. இவங்க ரெண்டு பேரையும் ஆட் பண்ணா எனக்கு 75% கிடைக்குது. அப்ப இந்த 75%க்கு எவ்வளவு டைம் யூனிட்னா 2x டைம் இருக்கு. இப்ப எனக்கு 50% தான் கம்ப்ளீட் ஆகணும். 75%க்கு எவ்வளவு டைம் எடுத்திருக்கு 60 மினிட். அப்ப 2x = 60 மினிட்டா இருந்ததுன்னா x = 60/2 = 30 மினிட்ஸ்னு எனக்கு கிடைச்சிரும். சோ ஆன்சர் இஸ் 30 மினிட்ஸ். இதே நான் ப்ராப்பரா ஃபார்முலா படி போட்டோம்னு சொன்னா k = 2.303/60 × log of 75% கம்ப்ளீட் ஆயிருச்சு. அப்ப 100/25 கிடைக்கும். ஏன்னா 75 கம்ப்ளீட் ஆகி போயிருச்சு. ரியாக்ட் ஆகாம மீதம் இருக்கிறவங்க 25% தான். இவங்களை நீங்க சால்வ் பண்ணா 2.303/60 × log 100/25 this is equal to 4 னு கிடைக்கும். இந்த log 4 ஓட வேல்யூ 0.6021 னு வரும். இதை நீங்க சால்வ் பண்ணா சோ k கால்குலேட் பண்ணிட்டோம். அப்ப t half = 0.693 / k. அப்ப 0.693 / k = 0.0231 நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா அப்படிதான் நமக்கு இதை சால்வ் பண்ண ஆன்சர் வரும். அதை தான் சிம்பிளிஃபை பண்ணி கொடுத்துருக்கோம். this is equal to 30 minutes. ஸோ ப்ராப்பர் ஃபார்முலா வழியா போனாலும் நமக்கு 30 மினிட்ஸ் தான் ஆன்சர். இதே இந்த மெத்தட்ல போனா ஏன்னா நமக்கு ஹாஃப் லைஃப் டைம் எவ்வளோன்னு கொடுக்காததுனால அதை நான் x மினிட்ஸ்னு எடுத்துக்கிட்டேன். இப்ப இந்த 50 மினிட்ஸ்ல இருந்து அடுத்த 50% அது ரெடியூஸ் ஆகுது. 50%ல இருந்து அடுத்த 50% போகுதுன்னா 25% ஆகும். அப்ப ஃபர்ஸ்ட் டி ஹாஃபையும் செகண்ட் டி ஹாஃபையும் நான் ஆட் பண்ணேன்னா அது ஈக்குவல் டு 60 மினிட்ஸ்னு கிடைக்குது. அப்போ நான் ரெண்டு டி ஹாஃப்க்கு 60 மினிட் இருந்ததுன்னா ஒரு டி ஹாஃப்க்கு என்ன வேல்யூ? அப்ப 60/2 னு போட்டோம்னா 30 மினிட்ஸ் வந்துரும். Okay, the next question. The pH of 10⁻⁻5 molar KOH solution is. இங்க நமக்கு பேஸ் கொடுத்திருக்காங்க. அப்ப நம்ம POH கண்டுபிடிக்கணும். That is minus log based on concentration of hydroxyl ion.
இதுல நீங்க சப்ஸ்டிடியூட் பண்ணுங்க, மைனஸ் லாக் பேஸ் 10 பவர் மைனஸ் 5 கிடைக்கும். ஸோ இங்க இதுல நாம பவர் ரூல் அப்ளை பண்ணோம்னா மைனஸும் மைனஸும் பிளஸ் ஆயிடும். அப்ப 5 log 10 வரும். திஸ் இஸ் ஈக்குவல் டு 5. POH தான் நமக்கு 5. ஆனா क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்க? PH கேட்டிருக்காங்க. அப்ப PH ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா? 14 மைனஸ் POHன்றது ஃபார்முலா. ஏன்னா PH பிளஸ் POH ஈக்குவல் டு 14. அப்ப இந்த 14ல இருந்து 5 லெஸ் பண்ணுங்க. that is what the answer. அப்ப கரெக்ட் ஆன்சர் A. 9 is the answer. So இவங்களுக்கு the previous questionக்கு 30 minutes. B is the answer. Next question பாத்தீங்கன்னா the conductivity of more viscous solution is. viscous அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு இடையில இருக்கக்கூடிய இன்டர் அட்டாமிக் அல்லது இன்டர் அயானிக் இன்டராக்ஷன் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அப்ப அவங்களால ஃப்ரீயா மூவ் பண்ண முடியாது. எப்போ அது பார்ட்டிகிள்ஸ்னால ஃப்ரீயா மூவ் பண்ண முடியலையோ அப்ப கண்டக்டிவிட்டி நமக்கு குறைஞ்சிரும். அப்ப இங்கேயும் இந்த சொல்யூஷன் மோர் விஸ்கஸா இருக்கிறதுனால கண்டக்டிவிட்டி நமக்கு லோவா இருக்கும். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. which of the following is the strongest acid? இந்த ஆசிட் பேஸ்னு கேட்கிற போது நாம அந்த காம்பவுண்ட்ல இருக்கக்கூடிய சப்ஸ்டிடியூவன்ட்ட பார்க்கணும். இந்த காம்பவுண்ட்ல நைட்ரோ குரூப்பும் குளோரோ குரூப்பும் இருக்கு. இந்த நைட்ரோ குரூப் எலக்ட்ரானை வித்ட்ரா பண்ணும். குளோரோ குரூப் எலக்ட்ரானை வித்ட்ரா பண்ணவும் செய்யும், ரிங்கை டீஆக்டிவேட் பண்ணவும் செய்யும். ஆனா இந்த குளோரோ குரூப்பை நைட்ரோ குரூப்போட கம்பேர் பண்ற போது நைட்ரோ குரூப் தான் ஸ்ட்ராங் எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப். அதே சமயம் இந்த நைட்ரோ குரூப் ஃபீனால்ல 4th பொசிஷன்ல இருந்ததுன்னு சொன்னா OH ஓட பொலாரிட்டியை இன்க்ரீஸ் பண்ணும். நைட்ரோஃபீனாலோட ஸ்ட்ரக்சரை கம்பேர் பண்ணோம்னா we have phenol. நைட்ரோ குரூப் இந்த OH-க்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டா இருக்கிற போது OH ல இருந்து எலக்ட்ரானை இழுக்கக்கூடிய டெண்டன்சி இந்த நைட்ரோ குரூப்புக்கு தான் மேக்ஸிமம். அப்ப இவங்க தான் நமக்கு ஸ்ட்ராங் ஆசிடா இருப்பாங்க. So the correct answer is 4-nitrophenol. The next question, in which of the following new carbon-carbon bond is not formed? கொடுத்திருக்கிற ஆப்ஷன் ஆல்டால் காண்டன்சேஷன், ஃபிடல் கிராஃப்ட்ஸ் ரியாக்ஷன், கோல்ப்ஸ் ரியாக்ஷன், உல்ஃப்-கிஷ்னர் ரிடக்ஷன். இந்த ரியாக்ஷனோட ப்ராசஸ் தெரிஞ்சாதான் நாம இதுக்கு ஆன்சர் பண்ண முடியும். ஆல்டால் காண்டன்சேஷன் 2 ஆல்டிஹைடு இன்வால்வ் ஆவாங்க. அப்ப கண்டிப்பா கார்பனுக்கும் கார்பனுக்கும் இடையில நியூ பாண்ட் வந்துடும். ஃபிடல் கிராஃப்ட் ரியாக்ஷன் பென்சீன் கூட ஒரு அல்கைல் குரூப் அல்லது ஒரு அசைல் குரூப் CH3 அல்லது CH3CO வந்து அட்டாக் பண்ணும். அப்ப அங்கேயும் கார்பன் கார்பன் பாண்ட் வந்துடும். கோல்ப்ஸ் ரியாக்ஷன் ஃபீனால் கூட கார்பன் டை ஆக்சைடு ரியாக்ட் பண்ணும். அப்ப கார்பன் டை ஆக்சைடு கார்பன், ஃபீனால்ல ஒரு கார்பன், அவங்க 2 பேருக்கும் இடையில பாண்ட் வந்துடும். அப்ப உல்ஃப்-கிஷ்னர் ரிடக்ஷன் எடுத்தோம்னா இந்த இடத்துல ஒரு கீட்டோன் நமக்கு என்னவா மாறும்? ஆக்சுவலா CH2 குரூப்பா மாறும். அப்ப உல்ஃப்-கிஷ்னர் ரிடக்ஷன்ல தான் நியூவா கார்பன் கார்பன் பாண்ட் ஃபார்ம் ஆகாது. அப்ப கரெக்ட் ஆன்சர் இஸ் உல்ஃப்-கிஷ்னர் ரிடக்ஷன். The next one, the most effective electrolyte for the coagulation of the arsenious sulfide salt is. இங்க coagulation அப்படின்ற போது இதுல இருக்கக்கூடிய அயான்ஸோட சார்ஜஸ் நாம கம்பேர் பண்ணணும். ஆக்சுவலா அர்சீனியஸ் சல்ஃபைடு இஸ் a நெகட்டிவ் சால். அப்ப நெகட்டிவ் சாலை கோயாகுலேட் பண்றதுக்கு நமக்கு பாசிட்டிவ் அயான் வேணும். அந்த பாசிட்டிவ் அயானோட சார்ஜஸை கம்பேர் பண்ணணும். எந்த பாசிட்டிவ் அயானுக்கு சார்ஜ் மேக்சிமமா இருக்கோ அவங்க தான் கோயாகுலேட்டிங் ரீஏஜென்ட்டா பிஹேவ் பண்ணுவாங்க. அப்ப இவங்களை கோயாகுலேட் பண்ணணும்னா நமக்கு பாசிட்டிவ்லி சார்ஜ்டு அயான் கிடைக்கணும். அப்ப பாசிட்டிவ்லி சார்ஜ்டுனா இவங்க Na+, இது Ba2+, இவங்க 3K+, இவங்க போனீங்கன்னா Al3+. அப்ப இந்த அயான்ஸோட பவர் சார்ஜஸ் வேலன்சியை கம்பேர் பண்ணுங்க. 1+, 2+, +3+. அப்ப அலுமினியம்க்கு தான் வேலன்சி கிரேட்டர். அப்ப கிரேட்டர் த சார்ஜ் ஆஃப் த அயான் அல்லது வேலன்சி ஆஃப் த மெட்டல், தென் அவங்களுடைய கோயாகுலேட்டிங் பவர் கிரேட்டரா இருக்கும். அப்ப அர்சீனியஸ் சல்ஃபைடை கோயாகுலேட் பண்ணக்கூடிய substance யாருன்னா அலுமினியம் சல்ஃபேட். The next question, which of the following amines does not undergo acetylation? acetylation reaction நடக்கணும்னா அங்க அமைன் குரூப் NH2 இருக்கணும் அல்லது NH இருக்கணும். அதாவது அட்லீஸ்ட் ஒரு ஹைட்ரஜனாவது பிரசன்ட் ஆகி இருக்கணும். NH2 இருந்ததுன்னா பிரைமரி அமைன், NH இருந்ததுன்னா செகண்டரி அமைன். அதே வெறும் நைட்ரஜன் மட்டும் இருந்ததுன்னா அவங்கள நாம டெர்ஷியரி அமைன்னு சொல்லுவோம். அப்போ
டெர்ஷியரி அமைன்ல ஹைட்ரஜன் இல்லாததுனால அவங்க அசைலேஷன் ரியாக்ஷன் தரமாட்டாங்க. அப்ப கொடுத்திருக்கிற காம்பவுண்ட்ல ஃபர்ஸ்ட் நீங்க டெர்ஷியரி இருக்கான்னு பார்க்கணும். டெர்ஷியரி பியூட்டைல், இங்க பியூட்டைல் குரூப் தான் டெர்ஷியரி, பட் அமைன் யாரு? NH2. இத்தைல் அமைன், இங்கேயும் NH2. டை இத்தைல் அமைன், இங்க NH, இவங்க கூட 2 இத்தைல் குரூப் இருக்கு. அதே ட்ரை இத்தைல் அமைன் வந்தீங்கன்னா அங்க வெறும் நைட்ரஜன் மட்டும்தான் இருக்கு. இந்த காம்பவுண்ட்ல நோ மோர் ஹைட்ரஜன். அப்ப கரெக்ட் ஆன்சர் இஸ் D. The next one, which one given below is non-reducing sugar? Non-reducing sugar na ஃப்ரீ ஆல்டிஹைடோ கீட்டோனோ அந்த சுகர்ல பிரசன்ட் ஆகி இருக்காது. அவங்கள நாம நான் ரெடியூசிங்னு சொல்லுவோம். இப்ப குளுக்கோஸ், சுக்ரோஸ், மால்டோஸ், லாக்டோஸ். குளுக்கோஸ் நல்லா தெரியும், அவங்க ரெடியூசிங் சுகர். மால்டோஸ், லாக்டோஸ் அங்க ஃப்ரீ ஆல்டிஹைடிக் குரூப் இருக்கும். சுக்ரோஸ்ல தான் ஆல்டிஹைடும் இருக்காது, கீட்டோனும் இருக்காது. ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துதான் C1 C2 லிங்கேஜ கொடுப்பாங்க. சோ சுக்ரோஸ் இஸ் அ நான் ரெடியூசிங் சுகர். Next, which one of the following is biodegradable polymer? Actually, correct answer is PHBV. Okay, so இதுல நமக்கு HDPE, PVC, nylon 6 கொடுத்திருக்காங்க. HDPE high density polyethylene, polyvinyl chloride, nylon 6 இவங்க எல்லாருமே non biodegradable polymer. இந்த PHBV மட்டும்தான் biodegradable polymer. That's all. MCQ question. 2 marks question எடுத்துக்கிட்டோம்னா, which type of ores can be concentrated by froth flotation process? Froth flotation process சல்ஃபைடு ஓரை மட்டும்தான் கான்சென்ட்ரேட் பண்ண முடியும். ஏன்னா சல்ஃபைடு ஓர் cannot be moistened by water, நீரால அது நனையாது. பட் ஆயில், எண்ணெய்னால மட்டும்தான் சல்ஃபைடு ஓரை வெட் ஈரமாக்க முடியும். அதனால சல்ஃபைடு ஓரை தான் நம்ம ஃப்ராத் ஃப்ளோட்டேஷன் ப்ராசஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். அப்ப விச் டைப் ஆஃப் ஓர்ன்றதுக்கு நாம சிம்பிளா சல்ஃபைடு ஓர் அப்படின்னு கொடுத்துடலாம். The next one, give 2 exampleனு இதுலயே क्वेश्चन கேட்டிருக்காங்க. give 2 exampleன்ற போது நாம கலினா அவங்கள எடுத்துக்கலாம். கலினா இஸ் PBS and zinc blend, that is ZnS. இவங்களை நாம எடுத்துக்கலாம். சோ இதுக்கு ஆன்சர் எழுதுற போது which type of ores can be concentrated sulfide ore எழுதணும். எழுதிட்டு எதுக்காக நாம சல்ஃபைடு ஓரை ஃப்ராத் ஃப்ளோட்டேஷன் ப்ராசஸ்ல எடுத்துக்கிறோம் அந்த ரீசனை கொடுக்கணும். பிளஸ் எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க கலினா ஜிங்க் பிளண்ட். ஆன்சர் முடிஞ்சிடும். 16th கொஸ்டின் பாத்தீங்கன்னா ஜெனரல் பிரின்சிபல் அந்த சாப்டர்ல இருந்து எடுத்திருக்க கொஸ்டின். 17th கொஸ்டின் P block 1 செகண்ட் சாப்டர்ல இருந்து எடுத்திருக்கிற கொஸ்டின். சோ வாட் இஸ் இனர்ட் எஃபெக்ட் அப்படின்னா, P block எலமெண்ட்ஸ்ல top to bottom வர்ற போது the 2 electron present in s orbital becomes inert and do not take part in chemical reaction. So P தொகுதி தனிமங்கள்ல பாக்குறப்போ அந்த தொகுதியோட குழுவுல மேல இருந்து கீழே வர்றப்போ s ஆர்பிட்டல்ல இருக்கக்கூடிய 2 எலக்ட்ரான்கள் வினையில் ஈடுபடாது. P ஆர்பிட்டல் எலக்ட்ரான் மட்டும்தான் வினையில் ஈடுபடும். அததான் நாம inert pair effect னு சொல்றோம். அப்ப what we can say, the 2 electrons then compounds of Ce2+ is colored but Zn2+ compounds are colorless. இப்பதான் நம்ம 1 மார்க்ல பார்த்தோம். யூசுவலா நமக்கு 1ல இருந்து 1 or 2 questions இது போல ரெப்படிஷன் ஆகும். இப்ப Cu2+ன்றப்ப இதனுடைய காப்பரோட அட்டாமிக் நம்பர் 29. அப்ப இதனுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 3d10 4s1 தான் ஆக்சுவலா எழுதுவோம். அப்ப 2+ ஸ்டேட் இருக்கிறப்போ காப்பர்ல இருந்து 2 எலக்ட்ரானை லூஸ் பண்ணணும். அப்ப இது Cu2+ மாறுற போது that makes 3d9 4s0னு வந்துடும். இதே நாம ஜிங்க் எடுத்தோம்னா ஜிங்க்கு அட்டாமிக் நம்பர் 30. அப்ப இவங்களோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 3d10 4s2 இருக்கும். இப்ப ஜிங்க்கும் 2+ ஸ்டேட்ல தான் இருக்கு. அப்ப 4s ஆர்பிட்டல் எலக்ட்ரானை அது லூஸ் பண்ணிடும். லூஸ் பண்ண பின்னால எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பார்த்தோம்னா 3d ஆர்பிட்டல் ஃபுல்லி ஃபில்டா இருக்கு. அப்போ d ஆர்பிட்டல் பார்ஷியலி ஃபில்டா இருந்தாதான் கலர். அப்ப காப்பர் 2+ contains partially filled 3d ஆர்பிட்டல். ஆனா ஜிங்க்ல ஃபுல்லி ஃபில்ட் d ஆர்பிட்டல் இருக்கிறதுனால ஜிங்கோட சால்ட் எல்லாம் கலர்லெஸ்ஸா இருக்கு. காப்பர் 2+ ஓட சால்ட் colored salt அப்படின்னு சொல்லிரலாம். then define unit cell. இது ஆக்சுவலா சாலிட் ஸ்டேட்ல இருந்து எடுத்திருக்கிற क्वेश्चन. so we can write the repeating basic structural unit of crystal lattice. The next one, write any 4 factors that affect rate of the reaction.
ஃபர்ஸ்ட் ஒன் we can take concentration, செறிவுன்னு சொல்லலாம். அடுத்த ஃபேக்டர் டெம்பரேச்சர், வெப்பநிலைன்னு சொல்லலாம். மூணாவது ஃபேக்டர் சர்ஃபேஸ் ஏரியா, பரப்பு, கேட்டலிஸ்ட். So these are the factors that affect the rate of reaction. Then how is Stirling prepared? Actually Stirling preparation, benzene 1,4 dicarboxylic acid, COOH, then this is COOH. இவங்கள டெரித்தாலிக் ஆசிட்னு சொல்லலாம். இவங்க எத்திலின் கிளைகால் கூட CH2OH CH2OH இவங்க கூட ரியாக்ட் பண்ணும் in presence of zinc acetate. Then Sb2O3 antimony oxide at 500 Kelvin. இந்த டெம்பரேச்சர்ல ரியாக்ட் பண்றப்போ இந்த கார்பாக்சிலிக் ஆசிடுக்கும் ஆல்கஹாலுக்கும் இடையில ஒரு வாட்டர் மாலிகுல் வெளியில போகும். ஸோ திஸ் இஸ் வாட்டர். அப்ப இந்த மாலிகுல்ல இருந்து H வெளியில போனாங்கன்னா இங்க இருந்து OH வரும், அங்க இருந்து H போகும். அப்ப நம்ம பாலிமர் ஸ்ட்ரக்சர் எழுதுற போது we can write CO. This is called terylene. This is terephthalic acid. இவங்க எத்திலின் கிளைகால், வாட்டர் மாலிகுல் எடுங்க. இந்த குரூப் டெரித்தாலிக் ஆசிட்ல ஒரு ஹைட்ரஜன் கார்பாக்சில இருந்து போனா வெளியில இந்த பக்கம் OH வரும். ஆல்கஹால்ல இந்த OH உள்ள வந்ததுன்னா இந்த பக்கம் ஹைட்ரஜன் போகும். அப்போ இது போல நீங்க ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுனீங்கன்னா ரிமைனிங் CO, C6H4, COO, CH2, CH2O ன்னு வந்துரும். That is what terylene. Then what is common ion effect? So இந்த common ion effect actually ionic equilibrium chapterல இருந்து எடுத்திருக்கிற question. இதுக்கு definition ரீடர்லயே இருக்கு. எப்படி இருக்கும்னு சொன்னா the suppression of dissociation of weak electrolyte by the presence of common ion is known as common ion effect. So இத நீங்க தமிழ்ல கொஞ்சம் ரீடர்ல பார்த்து தெரிஞ்சுக்குங்க. Then write Williamson's ether synthesis. Williamson ether synthesisல நமக்கு அல்காக்சைடும் அல்கைல் ஹாலைடும் எடுத்துக்கணும். அப்ப அல்காக்சைடுன்ற போது அவங்க பிரைமரி செகண்டரி டெர்ஷியரி யாரா வேணா இருக்கலாம். அல்கைல் ஹாலைடு எடுத்தோம்னா பிரைமரி அல்கைல் ஹாலைடு மட்டும்தான் எடுக்கணும். ஏன்னா வில்லியம்சன் ஈத்தர் சிந்தசைஸ் SN2 மெக்கானிசமை ஃபாலோ பண்ணும். அப்ப நாம இதுக்கு எக்ஸாம்பிள் எடுக்கணும்னா we can take CH3 CH2 ONA plus Br CH2 CH3. ஸோ இங்க NaBr வெளியில போயிடும். அப்ப கிடைக்கிற ப்ராடக்ட் CH3 CH2O CH2 CH3. This is Williamson's ether synthesis. Then write the IUPAC name and coordination number of the complex. So இந்த காம்பவுண்ட் எடுத்துக்கிட்டோம்னா இதுக்கு ஃபர்ஸ்ட் IUPAC நேம் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த காம்ப்ளெக்ஸ்ல பார்த்தோம்னா ஒரு கார்பனேட் அயானும் 4 அமைன் அமோனியா மாலிகுலும் பிரசன்ட் ஆகி இருக்கு. இந்த கார்பனேட் நாம டிபெண்ட்ஸ் ஆன் இந்த காம்ப்ளெக்ஸை பொறுத்த வரைக்கும் கார்பனேட்டட் டைடென்டேட் லிகான்னு எடுத்துக்கணும். அப்பதான் கோபால்ட்டுக்கு கோஆர்டினேஷன் நம்பர் 6ன்னு சாட்டிஸ்ஃபை ஆகும். அடுத்தது கோபால்ட்டுக்கு ஆக்சிடேஷன் ஸ்டேட் 3, கார்பனேட்டுக்கு சார்ஜ் -2, 3ல 2 போனா +1. அப்ப இந்த காம்ப்ளெக்ஸோட சார்ஜ் +1, அதனால அதோட கவுண்டர் அயான் குளோரைடுன்னு இருக்கு. அப்ப இதுக்கு நாம நேம் எழுதுற போது we should write அல்பபெட்டிக் ஆர்டர்ல எழுதணும். டெட்ரா அமைன் கார்பனேட் நெகட்டிவ் லிகாண்ட O சஃபிக்ஸ்ல சொல்லணும். அப்ப டெட்ரா அமைன் கார்பனட்டோ கோபால்ட் 3 குளோரைடு. திஸ் இஸ் வாட் இட்ஸ் IUPAC நேம். ஸோ இப்போ அடுத்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? கோஆர்டினேஷன் நம்பர். நான் இங்க கார்பனேட்டா டைடென்டேட் லிகான்னு சொல்றேன். 2 பேர்ஸ் ஆஃப் எலக்ட்ரான கோபால்ட்டுக்கு கொடுக்குதுன்னு அர்த்தம். அப்ப கார்பனேட்டுக்கு 2ன்னு எடுத்துக்கணும். அம்மோனியா 4 டைம்ஸ் இருக்காங்க. அப்ப 4 + 2 = 6. அப்ப கோஆர்டினேஷன் நம்பர் ஆஃப் கோபால்ட் இஸ் 6. தட்ஸ் ஆல். 2 மார்க் கொஸ்டின். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த கொஸ்டின் பேப்பரோட 3 மார்க்ஸையும் 5 மார்க்ஸையும் நம்ம நெக்ஸ்ட் செஷன்ல பார்க்கலாம். Until then, bye bye.